சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ மார்னிங் வந்து நானும் கிஷோபா சார் லைவ் வந்திருந்தோம். ஸோ தைரியமா இருங்க, நாங்கள் உங்களோட இருக்கோங்கிற ஒரு ப்ராமிஸை காலைல கொடுத்தோம். ஸோ இப்போ என்னன்னா 2 விதமான குழப்பத்தில் விட்டுறக்கூடாதுங்கிறது தான் காலைல தெளிவாக சொன்னோம். அதனால தான் இப்போ பதவியை நோக்கிய பயணம்னு சொல்லி ஒரு ஷெட்யூல் கொடுத்துருக்கோம். அது ஒரு தரப்பு படிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு தரப்பு என்னன்னா, சார் அதற்கான கண்டினியூட்டி பண்ணுங்க, டைம் இல்லை, ஏன்னா டிகிரி படிச்சிருக்கோம், அந்த எக்ஸாம்ஸை கொஞ்சம் எழுதுறோம் அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க. ஒரு பக்கம் 10th 12th படிச்சவங்களாம் அவங்களுக்கான நிலையும் நமக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு. அதற்கான குரலும் ஓங்கி ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அதை விடுற மாதிரி இல்லை. அது காலையில நாங்கள் சொன்னோம். ஏதாவது ஏதோ ஒரு தீர்வு கிடைக்குங்கிற நம்பிக்கையோட இருக்கிறோம். அது ஏதோ ஒன்று வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த குரூப் 2ங்கிற பயணத்தை தொடங்குவோம். ஏன்னா 2 மாசம் கழிச்சு நம்ம ஏற்கனவே குரூப் 4 அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணோம், இந்த எக்ஸாம்ஸ்க்கும் எழுதணுங்கிறது தான் தெளிவாக இருந்தோம். இந்த கொஸ்டின் பேப்பர் முன்னப்பின வந்தனால தான் ஒரு வாரம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். 12ஆம் தேதி எக்ஸாம் முடிஞ்சு, கிட்டத்தட்ட 25ஆம் தேதி கிட்ட வந்துட்டோம். கிட்டத்தட்ட பாருங்க ஒரு 12 நாள் கிட்ட பாருங்க, நம்மளுக்கு டோட்டலி மைண்டே வந்து இதாயிடுச்சு. இப்பயும் இதுல இருந்து மீளலைன்னா இன்னும் நம்ம மீளவே முடியாது, ரொம்ப மோசமான ஸ்டேஜுக்கு போயிடும். ஸோ அதனால என்னன்னா, பதவி நோக்கிய பயணத்துல குரூப் 2 நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா தைரியமா ப்ரிலிம்ஸ் மட்டும் கிளியர் பண்ணக்கூடாது, மெயின்ஸ் உட்காந்து அந்த பதவியில உட்காரணும். அது 500 வேக்கண்டோ 600 வேக்கண்டோ, வேக்கண்ட் ரொம்ப கம்மி தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான். அதுக்காக படிக்காம இருந்துட முடியாதுல்ல. ஸோ 6000 பேருக்குள்ள ஒரு ஆளை ஏறி அந்த மெயின்ஸை நம்ம எழுதி அந்த பதவியை அடைஞ்சு ஆகணும் அப்படிங்கிறதா. இப்போ மெயின்ஸ் எழுதுறது ஒரு பக்கம், குரூப் 2ல மெயின்ஸ் எடுக்கிறவங்க ஒரு பக்கம் இருக்கலாம். அப்ஜெக்டிவ்ல இருக்கிற குரூப் 2 ஏங்கிறது அதை விட்டுறக்கூடாதுல்ல. அதுல ஜிகே தான் வச்சிருக்காங்க இந்த வட்டம். ஆனா என்ன, கம்ப்யூட்டர் பேஸ்ட் பண்ணியிருக்கனால நமக்கு அந்த வில்லேஜ்ல இருந்து வர்றவங்களுக்கு கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். என்ன சார் ஆகும்னா, வில்லேஜ்ல இருந்து வரவங்கன்னா கம்ப்யூட்டர் தெரியாதா அப்படின்னா, அந்த ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்காதவங்களுக்கு அந்த சிரமமா இருக்கும். அதையும் கூட ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிடலாம். இல்லை OMRல நடத்துங்கன்னு சொல்லி கோரிக்கையை கூட வைக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் இப்போ ப்ரிலிம்ஸ்ல பாஸ் பண்றதுக்கான வேலையை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இதுல தமிழை நம்பலாமா ஜிகே நம்பலாம்னா, நான் ஏற்கனவே ஓப்பன் டாக்க சொல்லிட்டு ஜிகேவை அதிகமாக நம்பி போகலாம். ஏன்னா ஜிகேல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட்ல வந்த கொஸ்டின்ஸ் எடுத்து அதுல இருக்கிற 4 ஆப்ஷனுக்கு விளக்கம், இப்போ 4 ஆணையங்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ஆணையங்களுக்கான விளக்கத்தை நம்ம பார்த்துட்டாலே அடிச்சிடலாம். இப்போ உதாரணம் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் என்ன கொடுத்துருக்கேன், கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 10th +1 இருக்கிற முக்கியமான படங்கள், அந்த ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தமிழக கிளர்ச்சிகள் மாதிரி கொடுத்துருக்கேன். ஆகஸ்ட் 3ஆம் தேதி எக்ஸாம், 2 எக்ஸாம் சொல்லியிருந்தேன். ஒரு எக்ஸாமும் ப்ராப்பரா எழுதுங்க. இந்த எக்ஸாமை ப்ராப்பரா எழுதிட்டு வந்தால் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். மெயின்ஸுக்கு கண்டிப்பா 2 டீம் பிரிப்பேன், டீம் ஏ டீம் பின்னு பிரிப்பேன். அன்னைக்கு ஏன் இந்த டீம் பிரிக்கிறேன், என்ன பெனிஃபிட், நீங்க இந்த எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட்டா எழுதிட்டே வந்தா இந்த பேட்ச்ல சேர்றதுக்கு சில பேர் டெலிகிராம் லிங்க் கூட எடுக்கல, நீங்க கீழே பேட்ச் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு இந்த மாதிரி நான் குரூப் 2ல அந்த ஃப்ரீ பேட்ச்ல நான் பயணிக்க ஆசைப்படுறேன், படிக்கிறேன்னு சொல்லி சும்மா ஜஸ்ட் மெசேஜ் பண்ணா உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருவாங்க. அதை கிளிக் பண்ணி கூட ஜாயின் பண்ணிக்காங்க. இல்லைன்னா அவங்ககிட்ட கேளுங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அது சாய்ஸ் குரூப் 2 ஃப்ரீ பேட்ச்னு சொல்லி ஒரு டெலிகிராம் லிங்க் இருக்கும். ஃப்ரீ பேட்ச்னு சொல்லக்கூடாதான், பட் இருந்தாலும் சில பேர் பேமெண்ட் பண்ணணுமா வேணாமான்னு கேட்டுட்டே இருப்பாங்கிறக்காக தான் அந்த வார்த்தையை வச்சிருக்கோம். நீங்க சேர்ந்து முடிச்சிட்டீங்கன்னா அந்த வார்த்தையை தூக்கிடலாம், அவ்வளவுதான். ரைட்டாப்பா? ஏன்னா உழைப்பு நம்ம கொடுக்குறோம், நீங்க உழைப்பை கொடுக்க போறீங்க. 2 பேரும் சேர்ந்து அந்த விஷயத்தை சக்சஸ் பண்ண போறோம், அவ்வளவுதான் அங்க கான்செப்ட். ஸோ நான் என்னுடைய பார்ட்ல லைவ்ல வந்து அந்த கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் இருக்கு. உதாரணமா கொஸ்டின் எப்படி வேணா கேட்கட்டும். இப்போ ஜிகேல நம்ம அதிக ஃபோக்கஸ் எப்படின்னா, உதாரணம் இப்போ வந்து 36 வீதியில இருந்து 51 வரைக்கும் கூட இருக்கிற ஆர்டிக்கல்லாம் கேட்பாங்க. நமக்கு 40 பஞ்சாயத்து அமைப்பு, 48 பசுவதை தடுப்பு சட்டம், இந்த 2 மட்டுமே நம்ம தெரிஞ்சிருவோம். இன்னும் நிறைய விஷயங்களா இருக்கு. 43 இருக்கு. 43 அம்மா அப்பா பையன் பொண்ணு ஒரு 4 பேர் இருக்கிற குடும்பத்துல அப்பா நாளைக்கு இல்லைனாலும் அவங்களுக்கு பென்ஷன் வந்துகிட்டே இருக்கணும். அப்ப 43. இப்ப 43ங்கிறது அந்த பென்ஷன் சார்ந்து ஒரு இது விஷயம் வரும். அது 43A அப்படின்னு வந்தா, ஏய் தொழிற்சாலைக்கும் சேவையான செய்யுங்கப்பா ஏய் அப்படின்னு வரும். 50ன்னு வரும்போது நீதித்துறை பிரித்தல்னு வரும். என்ன 50-50 பிரிச்சுட்டாங்க, பிஸ்கட் பிரிக்கிற மாதிரி. அப்படி இந்த மாதிரி அந்த எல்லா ஆர்டிகளுக்கான விஷயமும் இருக்கு. அதை பாட்டா உங்களுக்கு அழகா என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு கொடுக்கும்போது ஓகே நமக்கு அந்த 2 புக்கு வச்சிருக்கேன். டிகிரி ஸ்டாண்டர்ட்ல நான் 2 புக்கு வச்சிருக்கேன். அதுல இருக்கிற கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற அந்த மாநிலங்கள் சார்ந்தது ABCDயா இருக்கட்டும், அந்த என்ன வேணாலும் கேட்கட்டும், அடிப்படை கடமைகளா இருக்கட்டும், கடமையில இருக்கிற 11 கடமைகள், அதெல்லாம் கூட நம்ம படிச்சிருப்போம். குரூப் 4க்கு நீங்க ஸ்கூல் புக் லெவல்ல ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. அதை தாண்டி இன்னும் என்ன இருக்கு, என்ன ஆணையங்கள் இருக்கு. இப்போ லோக்பால் லோகாயுக்தா படிச்சது குரூப் 4க்கு படிச்சது வேற. இப்போ கொஞ்சம் ஸ்டாண்டர்டா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிச்சிருக்கணும். இப்போ லோக் அதாலத்துங்கிறது நீதிமன்றம் இருக்குன்னா எங்கெங்கெல்லாம் நடக்க போகுது, எது நடந்துச்சுன்னு முதற்கொண்டு நம்ம அப்டேட்டா வச்சிருந்தோம்னா ரொம்ப ஈஸி. அது என்னன்னா ஒருபடி கூட படிக்க போறோம், அவ்வளவுதான். ஸோ இந்த குரூப் 2ல எவ்வளவு கட் ஆஃப் அப்படிங்கிறதுலாம் தெரியாது. எக்ஸாமை நம்ம நல்ல முறையில் முடிப்போம், நம்ம ஒட்டுமொத்த திறமையை காமிப்போம். அன்னைக்கு இருக்கிற கொஸ்டின் சூழ்நிலை வச்சு தான் தெரியும். கொஸ்டின் எப்படி வேணா வரலாம், ஈஸியா வரலாம், டஃபா வரலாம், 2ல எது வேணா வரலாம். இந்த கெஸ்ஸிங்கிறதே விட்டுருங்க. ஏன்னா கெஸ்ஸிங் பண்ணி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி அங்கே ஏமாந்துடும். நம்ம வெல் நோன் ப்ரிப்பரேஷனா போயிடுவோம்.
பக்காவா. இப்ப நீங்க ஸ்கூல் புக்ல இருக்கிற இலக்கணம் எல்லாம் படிக்கிறீங்களா, எல்லா இலக்கணமும் நல்லா படிச்சுக்காங்க. கூடுதலா இவங்க அங்கங்க டச் பண்ணிருக்காங்கல்ல, அதுல இருந்து இதோட வருமா வராது அப்படிலாம் கிடையாது. டச் பண்ணிட்டீங்கல்ல, அதையும் சேர்ந்து ஒரு சில விஷயங்கள் எடுத்து கொடுக்குறோம். அதுக்காக அவங்க கேட்ட மாதிரி 2.5 லட்சம் கலைச்சொற்கள் நடத்த முடியாது. ஓரளவுக்கு ஒரு சில விஷயம் மெட்டீரியல்லாம் இருக்கு, அந்த ஓலைச்சுவடி மெட்டீரியல். அதெல்லாம் எடுத்து கூட கொஞ்சம் நடத்தி நாங்க கொடுக்குறோம். அது ஜஸ்ட் ஒரு வீடியோ பாருங்க, ஈஸியா முடிஞ்சிடும். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, புக்குக்கு தேடாதீங்க. அப்படிங்கிற போது கண்டிப்பா தமிழ்ல நீங்க ஒன்றும் 100க்கு 100 அடிக்க வேணாம், 80 அடிங்க போதும். ஜிகேல மேக்ஸ்ல அடிச்சு ஏத்திடுவோம் மார்க். மேக்ஸ்ல இந்த வட்டம் மார்க் விடக்கூடாது, ஜிகேல மார்க் ஏத்திடுவோம். சயின்ஸ் நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல கேட்கும் போதே +1 +2 போயிட்டாங்க. அப்படிங்கிற போது நீங்க இங்க போய் சயின்ஸ்ல போய் இதெல்லாம் ரொம்பவே டெப்தா இருக்கும். அதனால அதே மாதிரி ஜாகிரபிலாம் 10th ஸ்டாண்டர்ட்னு சொன்னாங்க, அதையே 10th ஸ்டாண்டர்ட் லெவல்ல கேட்கல. ஸோ இந்த தடவை அதுக்காக ஜாகிரபியை படிக்காம போயிடக்கூடாது. ஸ்கூல் புக்குங்கிறது அடிப்படையான ஒரு விஷயம். கண்டிப்பா அந்த 7 பாடத்தை படிங்க. கூடுதலான ஒரு சில தகவலையும் நம்ம தெரிஞ்சுட்டு போகலாம். ஆனா 5 கொஸ்டினுக்காக நம்ம ரொம்ப போக வேண்டியதில்லை. +2 ஜாகிரபி கண்டிப்பா தொடுவோம், அந்த 1-2 லெசனுக்காக. ஏன்னா அதுல இருந்து 1 கொஸ்டினா 2 கொஸ்டினா வரும். ஏன்னா அவங்க +1 +2 தொடர்ந்து நினைப்பாங்க. ஆக்சுவலா டிகிரி ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு +1 +2 தொடுவாங்க, 10th ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு +1 +2 தொடுவாங்க. 10த்துக்கே +1 +2 தொடுறாங்கன்னா அப்ப டிகிரி ஸ்டாண்டர்ட் தொடாம விடுவாங்களா? அதனால மேக்ஸிமம் பெரிய ப்ரிப்பரேஷன்னா 10th 11th 12க்குள்ளேயே மேக்ஸிமம் கொஸ்டின் வந்துடும். 6th to 9th சிலபஸ் பேஸ் பண்ணி ஒரு டச் தான். உதாரணமா நீதித்துறை சார்ந்து 8th புக்ல கூட இருக்கும். அப்ப அதை கூட ஒரு டச் பண்ணிக்கணும். அது ஒரு பேசிக் தானே, ஒரு டச் அப்படி லைட்டா பண்ணிக்கணும். பெண்கள் சார்ந்ததும் அந்த 8th புக்ல இருக்கும், 8th ஹிஸ்டரி சார்ந்து அதெல்லாம் இருக்கும். அப்ப அதுல ஒரு டச் பண்ணிக்கணும் தான், ரைட்டாப்பா? ஸோ எல்லா ஆர்டிகளையும் நம்ம ப்ரிப்பேரா, எந்த ஆணையங்கள், எந்த குழுக்கள், என்ன நீதிமன்றம், எவ்வளவு அரசியல் கட்சிகள் எது கேட்டாலும் அடிக்கிற மாதிரி இந்த ஆகஸ்ட் 3 வரைக்கும் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம். நீங்க படிச்சுக்கிட்டே இருங்க. இந்த ஷெட்யூல் இல்லைன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்காங்க. டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்காங்க. மெட்டீரியல் குரூப்னு ஒரு குரூப் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி அந்த மெட்டீரியல் ஃபுல்லா ஃபாலோ பண்ணிக்காங்க. சார் பிஜிடிஆர்பியும் படிக்கிறேன், குரூப் 2 படிக்கிறேன்னா அடுத்த வீடியோ பதிவு அதை பாருங்க. அது கிளாரிட்டியா உங்களுக்கு ஒன்று கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இந்த ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இனி எந்த சூழல் வந்தாலும் இந்த ஷெட்யூலை விடாம நம்ம கண்டினியூட்டி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், 3 நாள் 4 நாள் ஆச்சு. இப்போ என்ன விஷயம்னா, ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்ணாலும் நமக்கு என்னன்னா கரெக்டான முறையில் அந்த ஒரு பிடிமானம் என்னன்னா, நீங்க எங்களை ஸ்ட்ராங் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா எங்களுக்கு ஒரு பெரிய ஹோப் என்னன்னா, நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தால் தான் நாங்கள் உங்களை நல்லா கைட் பண்ணுவோம். நீங்க சோகமாகவும் ரொம்ப வருத்தமாகவும் இருக்கும்போது நாங்களும் ரொம்ப அதை விட ரொம்ப வருத்தமாகவும் சோகமாகவும் இருப்போம். அப்போ கைட் பண்ண முடியாது. ஸோ நீங்க கொடுக்குற இப்போ ஆதரவு தான் இப்போ நம்ம கைட் பண்றதை ஸ்டார்ட் பண்ணுவோமா, இல்லை இதையே பேசிக்கிட்டே இருப்போமா அப்படிங்கிறதும். பேசணும், பேசாம விடக்கூடாது. அது ஒரு பக்கம். ஒரு நாளைக்கு செல்லை யூஸ் பண்றோம், அதிகபட்சம் சினிமா பாடல்கள் இதெல்லாம் பார்ப்போம்ல, ட்ரைலர் இந்த மாதிரி ஒரு 1 மணி நேரம் பார்க்கலாம். 8 மணி நேரமும் அதை பார்க்க முடியாதுல்ல, ஒரு 1 மணி நேரம் அதை பார்ப்போம். அப்போ 8 மணி நேரம் வேலை பார்ப்போம், 8 மணி நேரம் தூங்குவோம், அப்புறம் வீட்டு இப்படி தனித்தனியா பிரிச்சு தானே இது பண்றோம். அதுக்கான கோரிக்கைகளும் நமக்கான தீர்வுகளையும் நோக்கி 1 மணி நேரம் இருக்கட்டும், மிச்சம் ஒரு 5 மணி நேரம் இதற்கான பயணமும் இதற்கான பாதையும் இருக்கட்டும். அப்படின்னா அந்த பதவியை நோக்கிய பயணம், அந்த பதவியில சேர்ல உட்காந்தே ஆகணும். நீங்களாம் உள்ள போய் உட்காந்தா மட்டும்தான் எல்லாத்தையும் சீர்திருத்தவே முடியும். வெளியே இருந்து கத்துறது ஒரு ஸ்டைலா இருக்கட்டும், நீங்க உள்ள போய் உட்காரணும். நீங்க அடிச்சு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகணும். உள்ள போயிட்டு நீங்க கட்ஸா என்ன பண்ணணும், நிறைய சீர்திருத்தம் பண்றதுக்கான மிகப்பெரிய போஸ்ட்டுக்கு நீங்க வாங்க. நம்ம இன்னும் மேல இருக்கிறவங்ககிட்ட அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க கேட்கறதெல்லாம் வேஸ்ட். நீங்க அடிச்சு உள்ள போங்க, உங்களுக்கு தான் எல்லாருடைய கஷ்டமும் தெரியும். ரைட்டா? உங்க பசங்களை என்கரேஜ் பண்ணுங்க, வா பாத்துக்கலாம், எழுது, என்னன்னாலும் பாத்துக்கலாம். நல்லா கேட்டுக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட்ல குரூப் 4 மட்டும்தான் இருக்குன்னு நினைக்காதீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்கு, ரயில்வே எக்ஸாம்ஸ் இருக்கு, எஸ்எஸ்சி இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த கோர்ட் சார்ந்து போடுவாங்க. நிறைய ஜாப்ஸ்லாம், சின்ன சின்ன ஜாப்ஸ்லாம் வரும். அதனால நீங்க கான்ஃபிடென்ட்டா இருங்க. அதனால எதுவுமே விடாதீங்க. ஃப்ரீயா இருக்கும்போது கரஸ்ல ஒரு கோர்ஸை போட்டு விடுங்க. ரைட்டா? பிஎட் பண்ணா பிஎட் போட்டு விடுங்க, கரஸ்ல ஒரு கோர்ஸை போட்டு விட்டுருங்க. டிகோப் படிக்கிறவங்க டிகோப் கோஆபரேட்டிவ் ஒன்று போட்டு விடுங்க. சைட்ல பசங்களை என்கரேஜ் பண்ணுங்க. 12th நிக்க வேணாம், கரஸ்ல ஒன்று போட்டு விடு, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் போடு, இல்லை இந்த பிஏ தமிழ் ஒன்று போடுங்க. ஏதோ ஒரு கோர்ஸை பிஏ தமிழ்லாம் போட்டு விடுங்க, ரொம்ப நல்லது. ரைட்டா? ஒரு கோர்ஸ் கரஸ்ல போட்டு விடுங்க. ஒரு 3000 தான் ஆகும், ஒரு வருஷத்துக்கு அவ்வளவுதான் ஆகும். 2 செமஸ்டர் இப்போ செமஸ்டர் பேட்டர்ன் கொண்டு வந்துட்டாங்க. எந்த யூனிவர்சிட்டினாலும் சரி தேடுங்க, ஓடுங்க. அப்படின்னாதான் நமக்கான பாதையை நம்ம ஏதாவது ஒரு வகையில வழி கொடுக்கும், ஏதோ ஒரு வகையில வழி கொடுக்கும். ரைட்டா? உங்களுக்கு இந்த டிகோப்புங்கிற கோர்ஸ் எல்லாம் அவ்வளவு வேல்யூபிள். நான் தனியா அந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன், முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருப்போம். ரைட்டா? எனக்கு பின்னாடி பறக்குது பாருங்க அந்த வானத்துல அந்த பிளைட்டு, அதோடைய நோக்கத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, உங்களுக்கு தெரியும். அதற்காக யாரும் பயணிக்காம இல்லை, எல்லாரும் பயணிச்சுட்டு தான் இருக்காங்க. எல்லாரும் நம்பிக்கையோட போயிட்டு தான் இருக்காங்க. அந்த நம்பிக்கை தான் அந்த நம்ம வானத்துல பாருங்க எத்தனாயிரம் அடிக்கு உயரமா பறக்குறாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு அப்ப எவ்வளவு நம்பிக்கையில அவங்க பறப்பாங்க. பறந்தாதான் பொழப்ப தேடி ஓடுறது. ஒரு இடத்துல போகணும், வேலை பார்க்கணும், சம்பாதிக்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், நமக்கான ஒரு வாழ்க்கை இருக்கு, எல்லாம் இருக்கு. ஸோ ஓடாம ஒரு இடத்துல பயந்துகிட்டே இருந்து ஒரு ஆக்சிடென்ட்னால உடனே பயந்துகிட்டு அப்படின்னு இருந்துட முடியாதுல்ல.
ஸோ நமக்கான தீர்வு கண்டிப்பா கிடைக்கும். இந்த உலகத்துல நல்லவங்களுக்கானது சீக்கிரம் கண்டிப்பா தீர்வு கிடைக்கும், கிடைக்காம போயிடாது. நீங்க நல்லவங்க, நல்லா படிங்க, ரைட்டாப்பா. ஸோ குரூப் 2 நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ப்ரிப்பரேஷன் பக்காவது பண்ணுவோம். அதான் சார் வீட்டு நிறைய டிஸ்கஸ் பண்ணேன் வந்து. நான் அதான் எனக்கு அங்க ஊர்லயே இல்லை, நான் வந்துட்டேன், சார் வீட்டுக்கு வந்தேன். சார் இது என்ன சார், ஏன்னா நிம்மதி இழந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் அப்படியும் இப்படின்னு போச்சு. இப்போ ஒரு கிளாரிட்டி ஆயிடுச்சு. ஏன்னா இதுக்கு மேலன்னா நீங்க இப்படியே விட்டு இன்னும் மோசமான ஸ்டேஜ்ல போயிருவீங்க. ரைட்டா, இதை புலம்பி நினைச்சு ஓவர் டிப்ரெஷன்லேயே போயிருவீங்க. புக்கை எடுங்க, அப்படியே சொல்யூஷன் கிடைச்சிடும். படிக்க அந்த மைண்ட் செட் மாறிடும். கரெக்டா எக்ஸாம்ல வேக்கன் கூட்டினா இன்னும் ரொம்ப நல்லதுதான் அப்படிங்கிற நோக்கத்தோட ஓடுவான். ஓங்கி ஒழிச்சுக்கிட்டு இருக்கும் ஒரு குரல், அதே மாதிரி ஓங்கி படிச்சுக்கிட்டு இருக்கணும் ஒரு மனசு. ரைட்டா, நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். ரைட்டாப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் ஷெட்யூல நல்ல முறையில் எழுதுங்க. தேர்வை எழுதுனாதான் அந்த டீமுக்குள்ள வருவீங்க. நீங்க தேர்வு எழுதலைன்னா அந்த டீம்ல வரமாட்டீங்க, டீம் பில போயிருவீங்க. ஸோ அதனால தயவு செய்து தேர்வை எழுதுங்க. ஸோ டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், கீழே நம்பரும் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ண ஜாயின் பண்ண முடியலன்னு சொன்னீங்க, நம்பரும் கொடுத்துருக்கேன், ஷெட்யூலும் கொடுத்துருக்கேன். ஸோ தேங்க்யூ டு ஆல். கண்டிப்பா இந்த வீடியோ பதிவு புரிஞ்சிருக்கும். கீழே கமெண்ட் கண்டிப்பா பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் சொன்ன பாத்தீங்களா, 15 சொன்னா இப்போ உங்களுக்கு ஞாபகம் வரும், 43 சொன்னா வரும், அவ்வளவுதான். அதாவது ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்கு ஒரு செகண்ட் தாங்க. எப்பேற்பட்ட விஷயம் வேணாலும் கேட்கட்டும், என்ன வேணாலும் கேட்கட்டும். ரைட்டா, இப்ப நிறைய புக்ஸ் எல்லாம் சில விஷயங்களை எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் வந்து ரொம்ப, அதாவது ஃபுல்லா தொகுத்து கொடுக்கணும் கூட ரொம்ப லேட் ஆயிரும். டக்குன்னு கேப் கிடைக்க முக்கியமானதா சொல்லிட்டு இருக்கேன். அங்கங்க அந்த நோட்ஸ் ஸ்கூல் புக்ல சைட்ல எழுதி வச்சுட்டே வாங்க. கொஸ்டின் பேப்பர்ல போய் பாருங்க, கண்டிப்பா அதை ஃபுல்லா ஒரு மெர்ஜ்ட் ஆகி அழகா உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் இப்ப அங்க போய் பயந்துடக்கூடாது. டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இதெல்லாம் என்னன்னே தெரியலையே, இதெல்லாம் எங்க இருக்குன்னே தெரியலையே அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அவங்க கொடுத்துருக்கிற சிலபஸ் படியே கண்டிப்பான முறையில் நம்ம எக்ஸ்ட்ரா நல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு போனா அது உங்க பொறுப்பு இல்லை, அது எங்க பொறுப்பு. நீங்க ஸ்கூல் புக் லெவல்ல ஸ்ட்ராங்கா இருங்க, நாங்க அதை சைட்ல எடுத்து கொடுக்குறோம். அதை அங்கங்க பாயிண்ட் எழுதி அப்படியே அட்டாச் பண்ணிக்காங்க. கிளியரா அங்க போய் எக்ஸாம்ல நல்லா பண்ணிடுவீங்க. நல்லா பண்ணணுங்கிற நோக்கத்துல தான் இது பண்றோம். ஸோ கண்டிப்பான முறையில் உங்க சப்போர்ட் இருக்கணும், நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். ரைட்டாப்பா. ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.